சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பசு நெய் அப்புறம் கருவேப்பிலை. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காலையில வந்து இந்த மாதிரி இந்த அளவுல இந்த அளவுல வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா தண்ணியில அலசி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கருவேப்பிலை வந்து அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க. அதனால நல்லா அலசி எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம டைரக்டாவே வந்து நல்லா வாயில மென்று சாறை வந்து நல்லா மென்று உட்கொள்ளணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன், நான் இங்கே சொல்கிறது வந்து ஸ்பூன் தான் சொல்கிறேன், 2 ஸ்பூன் தான் சொல்கிறேன், கரண்டி கிடையாது. அதனால் 2 ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா உருக்கி மிதமான சூடு, சாப்பிட்றதுக்கு அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து சாப்பிட்டு 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீர், அதாவது வெதுவெதுப்பான நீர் தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த காஃபி டீ குடிக்கிற மாதிரி அந்த சூட்டில் இருக்கக்கூடிய நீர் கிடையாது. ஒரு மைல்டான இருக்கக்கூடிய ஒரு வெதுவெதுப்பான நீரை வந்து நம்ம குடிச்சிட்டு நல்ல ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டும் குறையும், நம்மளுடைய ஜீரண மண்டலமும் சரியாகும், ப்ளஸ் முடி கொட்டுற பிரச்சனையும் தீரும். முடி கொட்டுறதுக்கு வந்து தீர்ப்பதற்கு வந்து இந்த கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருளாக இருக்கும். எப்பயுமே கருவேப்பிலை வந்து தூக்கி போடாதீங்க, சமையல் இருந்தால் அதை சாப்பிடுங்க. அதோட முடியோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா மென்று அந்த சாரை உள்ள இறங்குற மாதிரி சாப்பிட்டு 3 கரண்டி, அதாவது 3 ஸ்பூன், கரண்டி கிடையாது ஸ்பூனில் நெய்யை வந்து உருக்கி நம்ம அதையும் உட்கொண்டுட்டு 1 டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை ஊக்குவிக்க தன்மை கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நல்ல முகம் வந்து பொலிவுடையதாக இருக்கும், முடி கொட்டுற பிரச்சனை தீரும். நெய் சாப்பிட்டா உடம்பு ஏறும் அப்படின்னா அதிகப்படியாக நெய் சாப்பிட்டா தான் உடம்பு ஏறுமே தவிர, இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஈஸியாக வந்து நம்மளுடைய எனர்ஜி வந்து, அதாவது நம்மளுடைய ஃபேட்லேருந்து எனர்ஜி வந்து கன்சியூம் ஆகிட்டு நல்ல வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இந்த இது வந்து டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முடி கொட்டது மட்டும் கிடையாது, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இது தொடர்ந்து ட்ரை பண்ணக்கூடாது, வாரத்தில் 1 நாள் 2 நாளாக நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம முடியோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் வாரத்தில் 2 நாள் ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஒரு பழமொழி இருக்குது, என்னன்னா நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நெய்யை வந்து இந்த மாதிரி கட்டியாக சாப்பிடக்கூடாது, இதை வந்து நல்லா உருக்கி தான் சாப்பிடணும். நெய்யை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அதை வந்து நல்லா உருக்கி அந்த லிக்விட் ஃபார்மில் தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம், அதான் சொல்லியிருக்காங்க. நீரை வந்து நல்லா சுண்டை காய்ச்சி அதை ஆற வச்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நெய்யை வந்து உருக்கி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. மோரை வந்து பெருக்கி, மோரில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மோரை